வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் இப்போ பேசுகிறேன் மாட்டேன். நீயா நானா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த யூடியூப்பில் இனிமேல் கண்டென்ட்லாம் பார்த்து போடுங்க. நிறைய பழகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 10 நாளாக எனக்கு என்னோடய சேனல் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த செல்வம் லோன்லி உல்ஃப் அப்படின்றது ஏதோ போட தெரியாமல் திருப்பி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது சரி பண்ணிக்கிட்டே இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட போடுறது எல்லாமே உண்மையான விஷயங்கள், திருப்பங்கள் நிறைஞ்ச விஷயங்கள், வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இப்போல்லாம் நடக்குமா அப்படின்றதான். ஆனால் இப்போ அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவங்க என்ன மாதிரி கண்டென்ட்டுன்னு தெரியல. எல்லாம் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அது படித்தவங்களுக்கு தான் புரியும் போல். அது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. நம்ம சொந்த முயற்சியில் சப்ஸ்கிரைபரை எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஃபேஸ்புக்கிலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் 5000 கட்டுங்க, 4000 கட்டுங்க, ஒரு மணி நேரத்தில் ஒரு வாரத்தில் உங்களுக்கு 4000 வாட்ச் வரிசை கொண்டு வந்துடுவோம், 1000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் என் முகத்தெல்லாம் பார்க்காதீங்க. லட்சணமாக இருக்கேனா அசிங்கமாக இருக்கேனா என்ன பார்க்காதீங்க. யாரையும் உருவத்தை பார்த்து தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. நம்பிக்கை இருந்தால் எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இதை சொல்கிறதுக்கு தான் அடித்தேன். இப்போ கூட ஒரு வீடியோ பண்ணேன். உடனே அது மங்காத்தாவோட டீம் சாங் அப்படின்னு போட்டு பிளாக் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இது என்னோடய அனுபவம். அதுக்கு சொல்ல வரேன். நிறைய கிளாஸ் இருக்குது யூடியூப்பு. நீங்கள் போனீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்லே எதை போடக்கூடாது. நம்ம சிலதை தவறுகளை போட்டுருவோம் ஆர்வக்கொள்ளாரில். அது தப்பாகிடுது. ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க.